சொன்னார், உனக்கா ஒரு அழகியை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று. ஆனா அவள் எப்படி இருப்பா என்று கேட்டேன். அதுவே என்கிட்ட பேசக்கூடாது, புலோர்ல வந்தாங்க. அவள் ரதி போல் இருப்பா என்று சொன்னார். ஆனால் நான் அவளை பார்த்ததே கிடையாது. எங்க பாப்போம் கண்ணே, ஏன் அந்த வனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி, அவன் அம்பியமாகவே தெம்மாங்க பாடற நீ பாடி. ஏ ரஞ்சிதமே வாடி, நந்த வனத்துல கொஞ்சம் விளையாட அவன் அம்பியமாகவே தெம்மாங்க பாடற நீ பாட. சித்திர திருவிழா போய் வரணும் நீ வாடி. இவனடா ஒரு மாதிரியா ஒண்ணுமே இல்லாம வந்திருக்க. எங்க அப்பா அந்த தண்டி பொம்பளைண்டா, இவனடா அது காது உடையிற பட்ஸ் மாதிரி இருக்கா. உனக்கு மாமா இல்லத்தா, இந்த வேலையை போன புதன்கிழமை எழுதி கொடுத்துட்டு என்னடி மாமா மாண்டா எல்லாரும் டோக்கம் போடுவோம். அந்த மாமா இல்ல, வா வா, இப்பயாவது நெருங்கி வா, ஒரு 300 ரூபா சேர்த்து தருகிறேன். ஏன் சூடா இருக்கு, அடுப்புல உட்காந்துட்டியோ, சோறு அடிக்குதா? இதே மாதிரி உன் ஜாக்கெட்டை நான் கழட்டவா? அது மட்டும் பட்டுக்கிறேன், என்னைய மட்டும் உள்ள இருக்க பையன். நம்ம எல்லாரும் காட்டு காவலுக்கு போகணும். ஆமா, தங்கச்சியை கூப்பிடணும். அம்மாவை கூப்பிடணும். தங்கச்சி, அம்மா. என்ன அம்மா தழுவி ஆத்தா? ராமமாகி போச்சு ராமமாகி போச்சு இந்த கருங்குளத்து முடி அடிச்சு ஆக மொத்தம் உங்க அண்ணன் பண்ற வேலை இந்த புள்ள போகும்போது ஒரு எலி குஞ்சு மாதிரி ஒரு புள்ளி. சரி அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கச்சி நான் இருக்கும் போது என்னை ஒரு இடத்துக்கு கட்டி கொடுத்துட்டு அப்புறமே நீங்க ஏற்பாடு பண்ணணும். எப்ப பார்த்தாலும் இந்த புள்ள பின்னாடியே தெரியுறீங்க. என்னத்தா பண்ண சொல்றேன்? என்னத்தா பண்ண சொல்றேன்னா தூக்குறீங்க, தலைக்கு மேல தூக்கி ஆடுறீங்க. அதனால அண்ணா, பறவை இனங்கள் வந்து விட்டது.
ஒரே ஒருட்டு சுள்ளு சுருக்கணும். கட்டிடலாமா? ஆமா கட்டிடலாமா? கட்டிடலாம். நாங்க உத்தரவுப்படி எப்படியோ அப்படியே ஆளலாம் 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 அண்ணன் வெறி உண்டா? ஏன் வெறி கொண்ட? உடனே காட்டுல இருந்தா ஏய் ஏய் தள்ளி நில்லு பாப்பா. ஏன் இப்படிலாம் இருக்க? அது போய் பயந்துருங்களே, பயப்படாதீங்களா? ஹலோ மேடம், நீங்க எங்க அண்ணே அன்பா அரவணைக்கணும். நீ இப்படி முரட்டுத்தனமா நடந்தீனா அது போய் பயப்படாம என்ன பண்ண? நானும் அன்பா இருந்தா அந்த பிள்ளை எதிரி மாதிரி ஓடுறாமா? அது முடிவு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையாப்பா? ஏன் பண்ற? என் அண்ணன் ஒண்ணேவே நினைச்சு உருகி போச்சு. இப்படி பண்ண காதெல்லாம் வராது, கடுப்பு தான் வரும். பாத்தியா அந்த பிள்ளை என்ன சொன்னேன்? அண்ணா அது கடுப்புண்டாதுதான் பாரு. அதான் உங்க கணக்கு முன்னாடி அண்ணன் பண்றத பாக்குறியா? என்னன்னா அன்பே ஒரு 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 பண்றியா மறுபடியும் நல்லா காதலா பண்றியா? என்ன அறியுதுமா? இந்த பாத்தியா நீ மாதிரி பூ மாதிரி அது அழகா பூ மாதிரி அப்படி மெதுவா கொஞ்சம் நான் வேணா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவா? எரும மாடு ஒரு தங்கச்சிக்காரி நின்னுட்டு இருக்க, கையா பிடிக்கிறா, என்னென்ன பண்ற? என்னை மன்னித்து விடுத்தான். என்ன மன்னித்து விட? அருமை என்ன? காதல் கண்ணை மறைக்கிறதும் இல்லாம செவத்தையே மறைச்சிருச்சு. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இவ்வளவு நேரம் விளையாண்டீங்க, இனிமேதான் ரொம்ப விண்ணங்கமா இருக்கணும். இடம் எப்பேற்பட்ட இடம்? முனிவர்கள் நடமாட்டம் இருக்கும் என்று நம்ம சர்க்கார் சொன்னாரு. முனிவர்கள் நடமாட்டம் அதிகமாவே இருக்கக்கூடிய இடம் சொல்லி விளைச்சாரு. நடமாட்டம் இருக்காது. நான் வரும்போதே 4 மணிக்கு 4 எலுமிச்சம்பழத்தை பறிச்சு. நான் அதை சொல்லலனா தேவலோகம் அந்த முனிவர்கள்லாம் நடமாடக்கூடிய இடமா? மகாமுனி மகாமுனிவர்கள். ஏன்னா வேறுபடை வேறு என்றால் யாகம் யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் தானே. அப்படிப்பட்ட முனிவர்கள் யாரேனும் இந்த இடத்திற்கு வருவீர் என்றால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு அம்மா என்னையும் கூப்பிடுங்கம்மா. அப்படி ஆகட்டும். நான் ஒழுங்கான காவலா பார்க்கணும். காவலை விட்டுட்டு காதல் பண்ணக்கூடாது. நீங்க எங்கே உட்காருவீங்க? நீ என்ன நீ காலமாடு மண்ண வாருது மச்சத்து வர முட்டை ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கலாமா? சோ ஏய் நீ பாரு வந்து ரேப் கேஸ் உள்ள முடியாது பாரு.